என் பேர் சதீஷ்ங்க சார். நான் திருப்பூர்ல இருந்து தான் இருந்தேன். இப்போ வந்து ம். வெளிநாட்டுல சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கேன். ஓகே 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 ஓகே. நான் வந்து போன வருஷம் 2023 டிசம்பர் மாசம் நான் ஜாயின் பண்ணேன் என் ஃப்ரெண்டு மூலமா. அதுக்கப்புறம் 2024 ஜனவரி மாசம் என் மிஸ்ஸஸ் ஜாயின் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் வந்து 2 பேமெண்ட் எடுத்திருக்கேன். என் மிஸ்ஸஸ் வந்து ஒரு பேமெண்ட் தான் எடுத்திருக்காங்க. ஓகே. நான் அந்த அந்த மாசத்துலயே தான் கரெக்டா அந்த கோயம்புத்தூர் பிரஸ்டிஜ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ம். அப்போ எனக்குலாம் கம்பெனி மேல நம்பிக்கை இருந்துச்சு. சரி, கம்பெனிக்காக இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்களே, கம்பெனி நல்ல கம்பெனி தான் அப்படின்னு நம்பி தான் நானும் உள்ள வந்தேன். இப்பவுமே வந்து நான் 200% கம்பெனி நம்புறேன். அதனால சரி, அதுக்கப்புறம் ஒரு ஆஃபர் கிடைச்சிச்சு, இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சாம்பிள் இன்சார்ஜ் அங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கேயும் அதே டெக்ஸ்டைல்ஸ் ஃபீல்டுலயே தான் இருப்போம். கஷ்டப்பட்டேன்னு சொல்றதுக்கே முடியல, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டோம். ஆனா கண்டிப்பா கம்பெனி வரும். கம்பெனி வந்து 200% நல்ல கம்பெனிங்க, அந்த நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்கு. சரிங்களா, நான் இன்னைக்கும் வந்து கம்பெனி நம்புறேன். எங்க மிஸ்ஸஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வரும்போதெல்லாம் அவங்க ரொம்ப இதுவாக தான் சொன்னாங்க. இல்லைங்க வேண்டாம், ரொம்ப நம்மளே ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம இது மூலியமாச்சும் நம்ம அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் ரெடி ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் நான் மையத்துக்குள்ள வந்தேன். கம்பெனியை பொறுத்த அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்ததுங்க. எங்க மிஸ்ஸஸ் கிட்ட எல்லாம் நான் அவ்வளவு சண்டை போட்டிருக்கேன். இல்லம்மா, கம்பெனி 100% இல்ல 200% நல்ல கம்பெனி, அவங்க எல்லாமே பர்ஃபெக்டா பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேக்கான கம்பெனி நிறைய இருக்குங்க. ஆனா அதெல்லாம் எனக்கு என்னவோ அந்த அளவுக்கு தோணல. மைவித்திரி எனக்கு ரொம்ப தோணுச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எப்படி சொல்றது, என்னோட லைஃபே அடுத்த ஸ்டேஜுக்கு போக போறோம் அப்படின்னு நினைச்சுதான் நான் உள்ள வந்தேன். இப்பவுமே எனக்கு அந்த நம்பிக்கைலாம் இருக்கு. நம்ம எம்டி சார் பேச்செல்லாம் வந்து நான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம கேட்பேன். அவர்லாம் அவ்வளவு சூப்பரா பேசுறாங்க. அதாவது ஏமாத்திட்டு போற ஒரு ஆளா இருந்தா கண்டிப்பா அந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது நான் அடிச்சு சொல்லுவேன். அவரெல்லாம் வந்து தெய்வம்னு சொல்லுவாங்க, நிறைய பேத்துக்கு தெரியாது. ஆனா அவர் பார்த்து அவரோட ஸ்பீச்சை கேட்டா மட்டும்தான் தெரியும் அவர் என்ன மாதிரி கேரக்டர். ஏமாத்திட்டு போறாரு ஆள, நம்ம கம்பெனிக்காக நமக்காக உயிரே கொடுப்போம்னு சொல்றாரு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பொய்யான வார்த்தைங்க. அது எல்லாராலையும் சொல்லிருக்கும். இந்த லைஃப்க்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல, கடவுளை பத்தி எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கு. கண்டிப்பா சார், எல்லாருமே நல்லா நம்பிக்கையோட இருப்போம். கண்டிப்பா நம்ம ஓனர் வருவாரு, மீண்டும் இந்த கம்பெனி நடக்கும். கடவுள்னு ஒருத்தர் இருக்காருங்க, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இருக்காரு. அதனால கண்டிப்பா நம்ம கம்பெனி வந்து மீட்டு கொண்டு வருவாரு. என்ன டைம் ஆகும், எப்ப முடியும்னு சொல்ல முடியாது. அந்த நிமிஷம் தான் இருக்கும். கண்டிப்பா நல்லா வரும் சார். ஏதோ உங்க கூட இன்னைக்கு பேசணும்னு கொஞ்சம் தோணுச்சு. ரொம்ப மன உளைச்சலோட இருந்தேன். எப்படி சொல்றதுங்க, இன்னைக்கு கூட என்ன சொல்றேன், இங்க வந்து என்ன சம்பளம் கூட வாங்க, சம்பளம் இன்னும் போடலைங்க. 2 மாசம் தான் ஆகுதுங்க வந்து. போன மாசம் சேலரி இன்னும் இங்க போடவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்க வந்திருக்கேன். இந்த டயத்துல திடீர்னு உங்க கூட லிங்க் ஆக எனக்கு நான் நிறைய பேசணும்னு நினைச்சு வச்சிருந்தேன். ஆனா இப்போ கொஞ்சம் பேச முடியாம சூழ்நிலையா இருக்கனால சரியா பேச முடியுங்க. கண்டிப்பா நம்ம இன்னொரு டைம் பேசுவோம். இல்லை இல்லை, நான் வந்து இந்த தேங்க்யூ சார். குரூப்பில் இருக்கிறவங்க ம். மட்டும்தான் என் கூட லைவில் பேச முடியும். இன்றைக்கி இல்லைனாலும் இன்னொரு கண்டிப்பாங்க நாள் சார். கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா வந்து அந்த குரூப்பில் வந்து ஆக்டிவாக வந்து கண்டிப்பா. பேசணும்னு நினைக்கிறது ஒரு 200 பேருக்குள்ளே இருக்காங்க இப்போதைக்கு. இது அதிகமாகலாம். அவங்க அந்த 200 பேருக்கு இருந்தால் அன்றாட வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி லைன் கிடைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மீண்டும் இன்னொரு நாள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நன்றி சகோதரா. எனக்கு சார் ஒரு நிமிஷம். எனக்கு நான் சொல்லுங்கள். இந்த லைஃப் வந்து திருப்பூர்லயே கிடைக்கும்னு நான் நினைச்சிருந்தேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க நான் ஒரு 30,000 சம்பளத்துக்கு தான் இருந்தேன். அது போக நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 30,000 வருமானம் இருந்தா போதும், நமக்கு ஒரு அளவுக்கு ஆவரேஜா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் திருப்பூர்ல வந்து மைத்ரி ரொம்ப இது பண்ணி வந்தேன். நான் லவ் பண்ணேனே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து எங்க மிஸ்ஸஸ் கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு நான் அந்த அளவுக்கு மைத்ரி வந்து உண்மையா நேசிச்சேன் அப்படின்னு. இன்னைக்குமே மைத்ரி நான் ரொம்ப உண்மையா தான் நேசிக்கிறேன். ஆனா பாக்கலாம், கடவுள் நல்ல வழி கொடுத்தாருன்னு இப்போ அது. அதனால அங்க இருந்து சமாளிக்க முடியலங்கிற பட்சத்துல இப்ப இங்க ஒரு நல்ல ஆஃபர் கிடைச்சிச்சு. சரி, அதனால அப்படியே வந்துட்டேன். சவுத் ஆப்பிரிக்கால இருந்து பேசிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி நன்றி சார். சகோதரா. நம்ம தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருமே நம்பிக்கையோட இருங்க. கடவுள்னு ஒருத்தரை நம்புற மாதிரி இருந்தா நம்ம மைவித்திரி கண்டிப்பா நம்பலாம். என்னோட 2 வார்த்தையில நாங்க முடிக்கலாம். கண்டிப்பா எல்லாருமே கடவுளை நம்புவாங்க, அதே மாதிரி மைவித்திரியும் நம்ம நம்புறோம்.
இது யார் நினைச்சாலும் அழிக்கவே நன்றி. முடியாதுங்க. நிஜமாவே இது வந்து கார்பரேட் கம்பெனிக்காரங்களுடைய சதிதான். எனக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் சார் எல்லாம் வந்து நல்லா எங்க ஊர் பக்கத்துல தான். எனக்கு சொந்த ஊர் வந்து விழுப்புரம், திண்டிவனம் தான் அவங்க ஊர் தான். ஆனா அங்க எங்க ஏரியாவிலலாம் வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் சாருக்கு ரொம்பவே நிறைய ஆளுங்க இருக்காங்க. இப்போ நம்பி அவர் எதை பண்ணாலும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு. ஆனா அதுலயும் மக்கள் எல்லாருமே கண்டிப்பா மயில்த்திரியை நம்புங்க, கண்டிப்பா அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம ரெடி ஆகும். இதுலயே நிறைய போலீஸ்காரங்களே இருக்காங்க சார், எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க நிறைய பேர் உள்ள இருக்காங்க. ஆனா கண்டிப்பா இது அவங்களுக்கும் தெரியும் இது நல்ல கம்பெனி, யார் நினைச்சாலும் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் முடிக்க முடியாது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி சகோதரா. நன்றி. நன்றி. மறுபடியும் இன்னொரு தருணத்தை நம்ம சந்திக்கலாம்.